everyone. Lesson topic போறதுக்கு முன்னாடி 3 brain exercise மட்டும் நம்ம பிராக்டீஸ் பண்ணிக்கலாம். பார்த்தோம் அப்படினாக்க ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் கிடைக்கும். நம்ம சொல்யூஷன்ஸையோ நம்ம என்ன லேர்ன் பண்றோமோ அதை இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா நம்ம பண்ணலாம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நமக்கு தெரிஞ்சதுதான் ஸ்கூல்ல ஆல்ரெடி பார்த்திருக்கோம். 3 எக்ஸசைஸ் மட்டும் பிராக்டீஸ் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். பாருங்க, இப்படி கை வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட், செகண்ட், 1 2 1 2 1 2 1 2 1 2 இந்த மாதிரி 10 கவுண்டிங் செஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபிங்கர் எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 கவுண்டிங் இது. அடுத்தது இந்த எக்ஸசைஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மூணு எக்ஸசைஸ் மட்டும் பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா ரெஃப்ரெஷ்மென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டாபிக் போங்க. லெசன் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. அந்த லெசன் ஃபுல்லாவே தான் உங்களுக்கு அசைன்மென்ட் கொடுத்திருக்கேன். சோ வீடியோ வாட்ச் பண்ணீங்கன்னா தான் அசைன்மென்ட் சப்மிட் பண்ண முடியும். Thank you all. Very good morning to everyone. Today we are going to learn from 5th chapter. 5th chapter is coordinate geometry. Last class la enna paatho appadina area of triangle ABC pathom. Diagram வந்து trapezium அந்த ஃபார்ம்ல இருந்து area of triangle நம்ம find out பண்ண method last la பாத்துறோம். Area of triangle ABC when 3 points are given, the 3 points are A of x1, y1, B of x2, y2, C of x3, y3. 3 points of triangle இருந்துச்சு அப்படினா அதோட ஏரியா என்னவா இருக்கும் அப்படினா 1/2 into x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus x2 y1 plus x3 y2 plus x1 y3 இதோட யூனிட் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இந்த வேல்யூவை இந்த ஃபார்முலால நம்ம x1 y1 இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணுமா அப்படினா இல்ல. இன்னும் ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு. என்ன அப்படினாக்க ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான். எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படினா 1/2 into அங்க கொடுத்திருக்கக்கூடிய வெர்டிசஸ் x1 ன ஃபர்ஸ்டா எழுதிக்கோங்க. x1 then x2 then x3 திரும்ப அகைன் x1 வேல்யூவே x1 x2 x3 அகைன் x1 வேல்யூவே x வேல்யூஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரோல y வேல்யூஸ் எல்லாம் செகண்ட் ரோல கொடுத்திருக்கக்கூடிய வெர்டிசஸ்ல. அதே மாதிரி நெக்ஸ்ட் ரோல என்ன வரும்னா y1 y2 y3 அகைன் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் y1. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படினா equal to 1/2 into x1 into y2. அதே மாதிரி அடுத்து x2 plus போட்டுக்கோங்க. sum of these values தான். so plus x2 y3 then plus x3 y1. இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இத க்ளோஸ் பண்ணிருங்க. மைனஸ் திரும்ப இந்த ஏரோங்க பாட்டம் டு டாப் போற மாதிரி x2 into y1 plus அடுத்து என்ன வரும் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க x3 into y2 plus next term என்ன சொல்லுங்க x1 into y3 square units. இது ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்ன்றதெல்லாம் படிச்சுக்கோங்க. another way நம்ம கொடுத்திருக்கக்கூடிய வெர்டிசஸ் இந்த மாதிரி x values ஃபர்ஸ்ட் ரோலையும் y values செகண்ட் ரோலையும் ஃபில் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி sum of these values போடுறோம். இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் and divided by 2 அப்படிங்கறது என்னவா இருக்கும் அப்படினா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC ஆ இருக்கும். இதுல two things நம்ம நோட்டீஸ் பண்ணனும். என்ன அப்படினா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்பவுமே என்ன வேல்யூவா இருக்காது அப்படினா ஏரியான்றதுனால நெகட்டிவா இருக்காது. இன் கேஸ் நமக்கு கிடைக்கிற வேல்யூ நெகட்டிவ்ல கிடைச்சிச்சு அப்படினா ஏரியா happens to be நெகட்டிவா இருந்துச்சு அப்படினா we must take the absolute value. that means negative value consider as positive when the area value is negative. exercise 5.1 பார்க்கறோம். exercise 5.1 ல first sum area of triangle அப்படிங்கற கான்செப்ட பேஸ் பண்ணி தான். சோ ரொம்ப சிம்பிள். area of triangle க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். when 3 vertices are given. இங்க 3 vertices கொடுத்திருக்காங்க. அப்ப
நம்ம பார்த்தோம் another form அதுல ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். செகண்ட் சம் வந்து உங்களுக்கான அசைன்மென்ட் சம் ஸ்டூடண்ட்ஸ் எழுதி சப்மிட் பண்ணனும். இது உங்களுக்கான ஃபர்ஸ்ட் அசைன்மென்ட். அப்ப ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம்ல let us take x1, y1 as 1, -1. This is the first vertex of a triangle and second vertex x2, y2 is equal to -4, 6 and the third vertex of a triangle is x3, y3 as -3, -5. நம்ம பார்த்தோம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்கான ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா 1/2 ஃபர்ஸ்ட் ரோல x1 x2 x3 x1 செகண்ட் ரோல y1 y2 y3 y1 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதை எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் x1 y2 மல்டிப்ளை பண்ணுவோம், x2 y3 மல்டிப்ளை பண்ணுவோம், x3 y1 மல்டிப்ளை பண்ணுவோம், மைனஸ் ஆஃப் x2 y1 x3 y2 and plus x1 y3. இந்த கால்குலேஷன் போட்டோம் அப்படினாக்க ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கிடைச்சிரும். சோ இதை யூஸ் பண்ணி ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஈக்குவல் டு 1/2 x1 ஓட வேல்யூ 1, x2 ஓட வேல்யூ -4, x3 ஓட வேல்யூ -3, again x1 ன்றதுனால 1. Similarly, y1 ஓட வேல்யூ -1, y2 ஓட வேல்யூ 6, y3 ஓட வேல்யூ -5, again y1 ஓட வேல்யூன்றதுனால -1 square units. So 1/2 1 6 are 6, -4 into -5 plus 20, -3 into -1 plus 3. First part over. Minus of -1 into -4 plus 4, 6 into -3 -18, -5 into +1 -5 square units equal to 1/2. இது எல்லாமே சேம் சைன்ல இருக்கிறதுனால 29 minus 4 minus 5 is alternate sign ன்றதால சப்ட்ராக்ட் பண்ணி எது பிக்கஸ்ட் ஒன்னா அதோட சைன் போடுவோம். சோ -1 கிடைக்கும். -18 -1 அப்படிங்கும்போது சேம் சைன். சோ ஆட் பண்ணிட்டு கரஸ்பாண்டிங் அதோட சைனை போடுவோம். சோ -19 square units. So 1/2 29 minus into minus என்ன ஆயிடும் அப்படினாக்க plus 19 equal to 1/2. ரெண்டுமே சேம் சைன். சோ ஈஸியா ஆட் பண்ணிடலாம். ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படினாக்க 48. So 1/2 வையும் 48 மல்டிப்ளை பண்ணோம் அப்படினாக்க 2 உம் 48 உம் காமன் டிவைசர் 2 ன்றதால கேன்சல் பண்ணும்போது we get 24 square units is the value for given triangle when the vertices are given. Next concept வந்து collinear. எப்ப collinear னு சொல்லுவோம் அப்படினா சேம் லைன்ல ஒரே லைன்ல எல்லா பாயிண்ட்ஸ்மே லைனா இருந்துச்சு அப்படினா அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படினாக்க collinear னு சொல்லுவோம். இப்போ இங்க என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படினா collinearity of 3 points. Given 3 points கொடுத்திருக்காங்க. A of x1, y1, B of x2, y2 and C of x3, y3 கொடுத்திருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்ஸும் collinear அப்படி நம்ம எப்ப சொல்லலாம் அப்படினா ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது which value gives 0 ஆ இருந்துச்சு அப்படினா given 3 vertices lie on the same line. அப்ப இது எப்படி இருக்கும் அப்படினா given 3 vertices collinear ஆ இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். இப்போ இத பேஸ் பண்ணி செகண்ட் சம் collinear அப்படிங்கற கான்செப்ட பேஸ் பண்ணி தான் செகண்ட் சம் பார்க்க போறோம். அப்ப நீங்க செகண்ட் சம்ல என்ன பண்ணா போதும் அப்படினா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்றதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்ம் நமக்கு தெரியும். அந்த ஃபார்ம்ல இருந்து அதோட ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது which gives 0 ஆ இருந்துச்சு அப்படினா which points collinear னு சொல்லலாம். இல்லாத பட்சத்துல நான் collinear னு சொல்லுவோம்.
எக்ஸசைஸ் 5.1ல செகண்ட் சம் பார்க்க போறோம். செகண்ட் சம் என்ன கான்செப்டை பேஸ் பண்ணி அப்படின்னா கொலினியர் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி கொலினியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது which gives 0வா இருந்துச்சு அப்படின்னா 3 vertices forms கொலினியரா இருக்கும். otherwise it's not கொலினியரா இருக்கும். இதுல ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சம் உங்க அசைன்மென்ட்கான செகண்ட் சம் இது. செகண்ட் சம் சால்வ் பண்றேன். அந்த ப்ரொசீஜர்ல இத சால்வ் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், சொல்யூஷன் பாருங்க. செகண்ட் சம். At first let us take three vertices. x1, y1 is the first vertex, x2, y2 is the second vertex and x3, y3 third vertex. இதுக்கு வந்து நேம் கொடுத்துக்கலாம். a of x1, y1 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நம்மளோட இஷ்டம் தான். நம்ம என்ன நேம் கொடுக்கறோமோ கொடுக்கலாம். நான் இங்க கேபிட்டல் A of னு எடுத்துர்க்கேன். So a of x1, y1 is a, b plus c is the first vertex. Second point நான் b எடுத்துக்கிறேன். So b of x2, y2 is equal to b of b, c plus a. So third vertex c னு எடுத்துக்கிறேன். c of x3, y3 is equal to third vertex எது சொல்லுங்க, c, a plus b. ஆல்ரெடி சொன்னதுதான். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி ஃபார்ம் பண்ணணும்ன்றது நமக்கு தெரியும். So area of triangle is equal to 1/2 first row la x values. So x1, x2, x3, x1. Second row la y values. So y1, y2, y3, y1. இப்படி cross multiply பண்ணுவோம். minus of திரும்ப இந்த values cross multiply பண்ணி sum பண்ணுவோம். இதுக்கான சொல்யூஷன் என்னவா கிடைக்கும் அப்படின்னா நமக்கு தேவையான ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கிடைக்கும். So 1/2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x1 ஓட வேல்யூ a, x2 ஓட வேல்யூ b, x3 ஓட வேல்யூ c னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So a, b, c again a. அதே மாதிரி y1 ஓட வேல்யூ b plus c, y2 ஓட வேல்யூ c plus a, y3 ஓட வேல்யூ a plus b னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So b plus c, c plus a plus b, again b plus c. So 1/2 cross multiply பண்ணீங்க அப்படின்னா a வந்து இந்த ரெண்டு டேர்முக்குமே காமன். So a into c plus a into a னும் போது a ஸ்கொயர் னு வரும். plus அடுத்தது அதே மாதிரி b ங்கற டேர்ம் இந்த ரெண்டு டேர்முக்குமே காமன். So b into a plus b square plus similarly c is common for both terms b and c. So we have b into c plus c square is the first part minus second part பாருங்க. அதே மாதிரி b வந்து இந்த ரெண்டு டேர்முக்கு காமன். So b square plus bc plus இங்க c into c னும் போது c square plus ac plus last term a is common for both terms a and b. So we can multiply a to both the terms. So a into a is a square plus a into b is a b. So 1/2 ac plus a square plus ba plus b square plus bc plus c square minus is common for all the terms of second part. So minus வந்து உள்ள காமனா மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படினா எல்லாமே நெகட்டிவ் டேர்மா கிடைக்கும். minus b square minus bc minus c square minus ac minus a square minus ab equal to 1/2. இப்போ பாத்தீங்க அப்படினா ac ன்ற டேர்ம் பாசிட்டிவ்ல இருக்கு, நெகட்டிவ்லயும் இருக்கு. So பாசிட்டிவ்லயும் நெகட்டிவ்லயும் சேம் டேர்ம் இருந்துச்சு அப்படினா
For example 5 இருக்கு minus 5 எப்படி இருக்குன்னா which gives 0. So ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன். AC minus AC can be cancelled here. அடுத்த term பாருங்க a square. So a square இங்க minus a square here also can be cancelled. அடுத்தது BA இருக்கு. இங்க BA இல்லையேன்னு பார்க்காதீங்க, minus AB இருக்கு. 2 into 3 நாலும் 3 into 2 நாலும் numbers பொறுத்த வரைக்கும் equal தான். So BA is obviously equal to AB. So both term considered as same term. So BA and minus AB என்ன ஆகும் அப்படின்னா cancel ஆகும். அடுத்தது B square minus B square cancel ஆகுது. BC minus BC cancel ஆகுது. C square minus C square cancel ஆகுது. So no one term is here remaining. So which gives 0. We know very well 0 into any one term implies equal to 0. So நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா area of triangle ABC 0 வா இருக்கு. நான் சொன்னதே தான், area of triangle ABC 0 வா இருந்துச்சு அப்படின்னா given vertices that's are A B C என்னவா இருக்கும் அப்படின்னா are collinear. Exercise 5.1 ல third question ல ரெண்டு subdivision இருக்கு. Second subdivision நான் சால்வ் பண்ணுனேன். First subdivision is your assignment question. This is the third question of your assignment. Solution பாருங்க. Second question என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா given 3 vertices of triangle கொடுத்திருக்காங்க and area of triangle கொடுத்திருக்காங்க. அப்ப எல்லாமே இங்க given அப்படினா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்? கெஸ் பண்ணுங்க. இங்க இருக்கக்கூடிய 3 vertexல ஒரு vertex என்னவா இருக்கு அப்படினா unknown values இருக்கு. So இந்த unknown values ஆன p ஓட வேல்யூவை எதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா area of triangle அப்படிங்கற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த unknown value ஃபைண்ட் அவுட் பண்ணனும். So let's go to the solution. So let us take x1 y1 is equal to p p, x2 y2 is 5 6, x3 y3 is equal to 5 minus 2. The three vertices are given here. And moreover we have area of triangle is equal to 32 square units. अब area of triangle ओड value इरुक्ku. So we have to find the unknown value by using area of triangle form. So area of triangle எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படினா 1/2 x1 என்னவா இருக்கு பாருங்க. x1 வந்து p, x2 வந்து 5, x3 வந்து 5, x1 again எழுதுவோம் p. அதே மாதிரி y1 p, y2 6, y3 -2, again y1 p. ஓகேங்களா? ஸ்கொயர் யூனிட்ஸ் equal to area of triangle இங்க சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 32. அதை எழுதிக்கோங்க. 32 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? So 1/2 இத சால்வ் பண்ணோம் அப்படினா 6p -10 and 5p. First part over minus 5p plus 6 into 5 is 30 minus 2 into p minus 2p is equal to 32 square units. So listen. So 1/2 ன்றது right side போச்சு அப்படினா transpose பண்ணும்போது it goes to be as numerator. So 32 into 2 இங்க சால்வ் பண்ணீங்க அப்படினா 6p plus 5p அப்படினாக்க 11p minus 10 minus 5p minus 2p na 3p plus 30. So this minus is common for these two terms.
So we can multiply minus to both the terms. So 11p minus 10 minus 3p minus 30 equal to 64. So 11p minus 3p அப்படினாக்க 8p minus 10 minus 30 அப்படினாக்க minus 40 equal to 64. நமக்கு என்ன தேவை அப்படினாக்க unknown value p ஓட வேல்யூ தான். So p இருக்கக்கூடிய டேர்மை தவிர மற்ற வேல்யூஸை ஆப்போசிட் சைட் டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா -40 என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படினாக்க +40 கன்வெர்ட் ஆகும். So 8p equal to 64 plus 40 equal to 104. நமக்கு என்ன வேல்யூ தேவை? p மட்டும் தான் தேவை. So 8 opposite side transpose பண்ணனா it goes to be as denominator. So 8 104 ஆல divide பண்ணோம் அப்படினா we get 1 8s are remaining 24 3 8s are. So p equal to 13. Finally we get our unknown value p as 13. Exercise 5.1 ல fourth questionல என்ன கேட்டிருக்காங்க அப்படினா a இங்க unknown value இருக்கக்கூடிய a ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். எப்ப அப்படினா which the given points are collinear இருக்கும்போது. அப்ப given points collinear அப்படிங்கும்போது இன்டைரக்ட்டா என்ன சொல்றாங்க அப்படினா இதனுடைய ஏரியா என்னவா இருக்கும் அப்படினா 0வா இருக்கும். இப்ப third sum நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஏரியாக்கு ஈக்குவேட் பண்ணும்போது unknown value நமக்கு கிடைச்சது. அதே ப்ரொசீஜர் தான் இங்க ஏரியா கொடுக்கல, ஆனா இன்டைரக்ட்டா ஏரியா ஈக்குவல் டு 0ன்றதை எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படினா given points are collinear னு கொடுத்திருக்காங்க. இதுல 2 subdivisions இருக்கு. செகண்ட் subdivision நான் சால்வ் பண்ணுவேன். This is your fourth sum of your assignment. Solution பாருங்க. Let's go to your solution. So let us take the first point x1, y1 as a, 2 minus 2a, x2, y2 is equal to minus a plus 1, 2a, x3, y3 is equal to minus 4 minus a, 6 minus 2a. And is given 3 vertices of triangle and moreover என்ன கொடுத்திருக்காங்க collinear னு கொடுத்திருக்கிறதுனால given points are collinear. collinear இருக்கிறதுனால இதுல இருந்து area of இந்த vertices a ன்னு எடுத்துக்கலாம். first vertex a, second vertex b and third vertex c ன்னு எடுத்துக்கோங்க. so area of triangle abc என்னவா இருக்கு அப்படினாக்க equal to 0வா இருக்கு. ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஏரியா நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். ஏரியாக்கான ஃபார்ம் 1/2 x1 x2 x3 x1 ன்னு எழுதுவோம். சோ x1 வந்து a, x2 வந்து -a + 1, x3 வந்து -4 -a, again x1 so a. okay, அதே மாதிரி செகண்ட் ரோல y values so 2 minus 2a, y2 வந்து 2a, y3 வந்து 6 minus 2a, again y1 2 minus 2a. இது அவங்க கொடுத்திருக்கக்கூடிய வெர்டிசஸ் வச்சு நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எழுதியிருக்கோம். இன்னொரு given அந்த collinear அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னவா இருக்கும்னா ஈக்குவல் டு 0வா இருக்கும். so 2 opposite side transpose பண்ணும்போது 2 into 0 which gives 0 into 2a 2a square. அடுத்த term இங்க -a + 1 இருக்கு, இங்க 6 minus 2a இருக்கு. so இதுலயும் 2 terms இருக்கு, இதுலயும் 2 terms இருக்கு. so இத மல்டிப்ளை பண்ணும்போது we have 4 terms. so -a வால இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்க. so we get -6a -a into -2a அப்படிங்கும்போது +2a square. திரும்ப அதே மாதிரி 1 ஆல இத மல்டிப்ளை பண்ணும்போது 1 6 are 6, 1 into -2a -2a. the last term அதே ப்ரொசீஜர் தான். இங்க 2 terms இருக்கு, இங்க 2 terms இருக்கு. சொல்யூஷன்ல நமக்கு 4 terms கிடைக்கும். so -4 into 2 -8
minus 4 into minus 2 2a so plus 8a minus a வால மல்டிப்ளை பண்ணுங்க அப்ப minus 2a minus a வால இங்க மல்டிப்ளை பண்ணும்போது plus 2a square first part தான் முடிஞ்சிருக்கு இதே ப்ரொசீஜர்ல செகண்ட் பார்ட் சால்வ் பண்ணனும் செகண்ட் பார்ட் பாருங்க இங்க மல்டிப்ளை பண்ணும்போது 4 டர்ம்ஸ் கிடைக்கும் கேர்ஃபுல்லா பண்ணுங்க இதுலயே இப்படி வச்சு பண்ணும்போது ஈஸியா முடிஞ்சிரும் minus a வால இத மல்டிப்ளை பண்ணும்போது minus 2a minus a into minus 2a னா plus 2a square திரும்ப 1 ஆல இந்த ரெண்டு டர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்க 1 into 2 2 1 into minus 2a minus 2a அடுத்தது இங்க 2 terms இங்க 1 term இருக்கு ஓகேங்களா சோ நமக்கு 2 terms கிடைக்கும் 2a into minus 4 னா minus 8a 2a into minus a னா minus 2a square அடுத்தது 6 into a plus 6a minus 2a into a னா minus 2a square second part முடிஞ்சது so இதனுடைய whole value which is equal to 0 இப்ப பாருங்க 2a square group பண்ணுங்க எப்படி group பண்ணுவோம் same power இருக்கிறத group பண்ணுவோம் so 2a square 4a square னு கிடைக்கும் plus 2a square அப்படிங்கும்போது 6a square அடுத்து a termல பாருங்க minus 6a minus 2a அப்ப minus 8a minus 8a இங்க ஒரு plus 8a என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் 0 ஆயிடுது ரிமைனிங் அது போக a ல என்ன டேர்ம் இருக்குனா minus 2a so minus 2a ஓகேங்களா finish ரிமைனிங் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்க 6 இங்க minus 8 so 6 minus 8 minus 2 ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஓவர் minus இதே ப்ரொசீஜர் ஹையர் பவர் இது 2 so 2a square minus 2a square cancel ஆயிடும் இப்போ ரிமைனிங் இங்க என்ன இருக்கு minus 2a square அடுத்து a டேர்ம்ல பாருங்க minus 2a minus 4a minus 8a னும்போது minus 12a அப்ப minus 12a plus 6a னா minus 6a ஓகே அடுத்து ரிமைனிங் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் பாத்தீங்க அப்படினா இங்க 2 மட்டும் தான் இருக்கு வேற எந்த கான்ஸ்டன்ட் டேர்மும் இல்ல plus 2 equal to right side collinear அப்படின்றதால இந்த ஏரியா 0 so 6a square minus 2a minus 2 minus is common for the three terms so minus in three terms ஓட உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா minus into minus plus 2a square minus into minus plus 6a minus into plus minus 2 is equal to 0 so 6a square plus 2a square னும்போது 8a square again கரெக்ட்டான ஆர்டர்ல எழுதிக்கோங்க minus 2a plus 6a ன்றதால plus 4a minus 2 minus 4 equal to 0 so இத நோட்டீஸ் பண்ணீங்கனா the three terms க்கு காமனா எந்த term இருக்கு அப்படினா 4 இருக்கு so 4 காமனா வெளிய எடுத்துட்டோம் அப்படினா 4 வெளிய எடுத்துட்டோம்னா we have 2a square plus a minus 1 equal to 0 4 opposite side transpose பண்ணும்போது 0 by anything 0 னு கிடைக்கும் so we have a quadratic equation 2a square plus a minus 1 equal to 0 we know very well how to factorize the quadratic equation so multiply பண்ணா minus 2 வரணும் add பண்ணா plus 1 வரணும் அப்ப 1 2 இங்க வந்து plus 1 வரதுனால smallest நம்பருக்கு நெகட்டிவ் சைன் போடுவோம் ஓகேங்களா அப்ப நமக்கு என்ன டேர்ம் கிடைக்கும் அப்படினா 2a ஸ்கொயர் a க்கு பதில் minus a plus 2a minus 1 equal to 0 first two termsல இருந்து காமனா a வை வெளிய எடுத்துட்டீங்கன்னா 2a minus 1 plus இங்க என்ன கிடைச்சதோ அதே டேர்ம் இங்க எழுதிக்கோங்க இந்த டேர்மோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது ரிமைனிங் இந்த 2 டேர்ம்ஸ் கிடைக்கும் பாருங்க 1 ஐ மல்டிப்ளை பண்ணும்போது சோ 1 போடலாம் அல்லது போடாமலும் இருக்கலாம்
which is equal to 0. So இந்த ரெண்டு டேர்ம்ஸ்ல இருந்து காமனா எதை வெளிய எடுக்கலாம் அப்படினா 2a minus 1 வெளிய எடுக்கலாம். அப்ப ரிமைனிங் நமக்கு a இங்க 1ன்ற டேர்ம் மட்டும் தான் இருக்கும். So a plus 1 equal to 0. So we have 2a minus 1 equal to 0 ஒரு solution. So இதில இருந்து 2a equal to 1 implies இதில இருந்து a equal to 1/2 னு ஒரு solution கிடைக்குது. இன்னொன்னு a plus 1 equal to 0. So இதில இருந்து a equal to minus 1 னு கிடைக்குது. ஓகேங்களா? That's all. So we have two values for a, that's a equal to 1/2 and a equal to minus 1.